ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக் தமிழன் யூடியூப் சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதாங்க நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய பேத்து மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன விஷயம் தான். என்னப்பா நானும் ரொம்ப வருஷமா அந்த ட்ரீம் 11 பிளே பண்ணிட்டு இருக்கேன். பட் நார்த் இந்தியன்ஸ் தான் எல்லா மேட்ச்லயுமே வின் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவாவது ஒரு அத்தி பூத்த மாதிரி தான் ஒரே ஒரு தமிழ் பீப்புள்ஸ் வின் பண்ண மாதிரி வருது. இப்ப நம்ம வின் பண்ணவங்களோட ப்ரொஃபைல் போய் எப்பவுமே நம்மளோட ஒரு இது இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். யார் வின் பண்ணிருக்கா, நம்மளுக்கு டீம் கட்டிருக்கோம், நம்மளுக்கு போட்ட கஷ்டம் வந்திருக்கு, யார் வின் பண்ணிருக்கா அப்படிங்கிறத போய் பார்ப்போம், அந்த டீமை போய் பார்ப்போம். தென் அவங்க ப்ரொஃபைலை டச் பண்ணி அவங்க யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஏதாவது கொஞ்சம் லைட்டா பார்ப்போம். அப்படி பாக்குறப்போ எப்பவுமே வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 99% மோஸ்ட்லி எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் பேர் தான் வரும். எப்பவாவது ஒன்று அத்தி பூத்த மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வரும். நம்ம அதை பார்த்தோன்னு நம்ம ஆள் ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் அடைஞ்சுக்குவோம். பட் இருந்தாலும் நம்மளும் வின் பண்ணணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப போராடிட்டு தான் இருக்கும். ஸோ இது நடந்துகிட்டே இருக்கு, ரெகுலரா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். நார்த் இந்தியன்ஸ் எப்படி அதிகமா வின் பண்றாங்க, ஏன் தமிழ் பீப்புளால வின் பண்ண முடியல அப்படிங்கிற கொஸ்டின் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா அதுக்கான முழுமையான ஒரு தீர்வா தான் இந்த வீடியோ இருக்க போது தெளிவா சொல்ல போறோம். அது மட்டும் கிடையாது, வின் பண்றது வின் பண்ணலங்கிறது அடுத்தது, ஸ்கில் இருக்கு ஸ்கில் இல்லைங்கிறது அடுத்தது, நம்மளால வின் பண்ண முடியுதுங்கிறது நார்த் இந்தியன்ஸால வின் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. பட் இதை வச்சு ட்ரீம் 11 அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு எவ்வளவு பெரிய ஸ்கேம் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு, எப்படிலாம் நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, எப்படிலாம் உங்களை ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு அப்ரோச் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுல இருந்து எப்படி நீங்க தப்பிக்கணும், எப்படி ஏமாறாம இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைச்சிடும். அதே போல நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக்கான டீமும் ஸ்மால் லீக்கான டீமும் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸும் நம்ம சேனல்ல ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டாஸ் போடுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் யாராவது எப்படி சேஞ்ச் ஆவாங்க, 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆக்சுவலி இப்போ இந்த டெலிகிராம் சேனல்ல எதுக்காக ஜாயின் பண்ண சொல்றோம் அப்படின்னா, ஸோ அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு இப்போ யூடியூப்னு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு மணி வருது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. பட் டெலிகிராம்ல எதுக்காகனா இப்போ நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அப்படின்னா உடனடியாக உங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். லாஸ்ட் மினிட்ல ஒரு சின்ன ஒரு டெமோ டீம்ஸ் மாதிரி கொடுப்போம், ஒரு கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ் நாங்க போடக்கூடிய டீம்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, ஃபேண்டசி நாலேஜ் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஸோ இதுல இருந்து இந்த பிளேயர் எடுத்துடலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோ இன்னைக்கு வந்து இந்த பிளேயரை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு, இல்ல ரொம்ப சேஃபா வச்சிருக்காரு இந்த டீம்ல, 2 பிளேயரை தூக்கிட்டு ஒரு ரிஸ்க் 2 பேர்த்த உள்ள இறக்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அதுக்காக தான் அந்த டெலிகிராம் சேனல். அதுல சின்ன புதுசா ஒரு பிளேயர் வராங்கன்னா சின்ன டிப்ஸ் அவங்கள பத்தி அதெல்லாம் சொல்றதுக்காக தான் நாங்க சொல்லுவோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிக்சர் ரிப்போர்ட்ல அதில் கொடுப்போம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல மை ஃபேப் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ஆப்னா மை ஃபேப் 11 நான் சொல்லுவேன். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் அதில் பிடிக்கிறது இல்லை. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் வந்து தமிழன், ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்தான ஒரு ஆப் தான். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் தமிழனை தவிர நார்த் இந்தியால எப்படி அதிகமா ட்ரீம் 11 வின் பண்றாங்க, அது வந்து அதை பத்தி எனக்கு ஒரு மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேம்ங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்களா, அதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க, எனக்கு அதை பத்தி தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் இவர் கேட்ட மாதிரியே தான் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா எப்படி அவங்க வின் பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படியே போறதுனால கடந்து போறதுனால ஒன்றும் ஆயிட போறது இல்லை. பட் எதுல நீங்க ஏமாறுறீங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை மனசுல வச்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சோம்னா நம்ம வின் பண்றதுக்கான வழியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எதெல்லாம் இந்த ட்ரீம் 11 அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நிறைய இப்போ ஐபிஎல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறப்போ நிறைய ஆட்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறைய ஆட்ஸ் வந்து நீங்க பாக்குறப்ப வர ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க சும்மா யூடியூப்லயோ அல்லது எதுலயோ ஒன்று கூகுள்லயோ போயிட்டு இந்த மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன், இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாவே நிறைய சேனல்ஸோட இது வரும், கூடவே அந்த விளம்பரங்களும் வரும். அந்த விளம்பரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேக் ஸ்கிரீன்ஷாட் நிறைய போட்டிருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி இத்தனை கிராண்ட் லீக்ஸை வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்கான ஸ்கிரீன்ஷாட் எடிட் பண்ணி நிறைய போடுவாங்க. அதை பார்க்குறப்ப நமக்குள்ள வந்து ஒரு டெம்ட் ஆயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி நீங்களும் வின் பண்ணணுமா, இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீங்களும் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து உங்களுக்கு வந்து வின் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு நீங்க இவ்வளவு மணியை கொடுக்கணும், இவ்வளவு மணியை கொடுத்தீங்கன்னா உங்களை வின் பண்ண வைக்கிறோம் அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு அந்த ஒரு ஆசை, நிறைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவாங்க. அதே மாதிரி எந்த மாதிரியான ஸ்கிரீன்ஷாட்லாம் வரும்னா வின்னிங் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாங்கன்னா ஓரளவு நிறைய வந்துட்டே இருந்தா உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும்,
ஆனா அவங்க எப்படி அனுப்புவாங்கன்னா இன்னொரு யூசர்கிட்ட பேசின மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் நீங்க கொடுத்த டீம்னால நான் வந்து நிறைய வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ண மாதிரி அந்த மாதிரியான அந்த வாட்ஸ்அப் சாட்டு டெலிகிராம் சாட்டு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களை இன்னும் நம்ப வைப்பதற்கான நிறைய விஷயங்கள் நடக்கும். வின் பண்ணி இவங்க காசு அனுப்புன மாதிரியான அந்த ஃபேக் ஸ்கிரீன்ஷாட் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பி உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதுல நம்பி நீங்க ஏமாந்துடக்கூடாது. இது ஒரு வகையில ஏமாத்துறாங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்கேம்ல நிறைய பேர் மாட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் எனக்கு பர்சனலா மெசேஜும் பண்ணிருக்காங்க. இதுல நான் போய் மாட்டிட்டேன், எப்படி அவங்களோட காசை ரெக்கவர் பண்றது அப்படின்ட்டு. எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியாது. ஏன்னா லீகலா நடக்குது. இது லீகலான விஷயம். என்னன்னா உங்களுக்கே குழப்பமா இருக்கும். என்னன்னா ஒரு ஆட் பார்த்திருக்காங்க, டெய்லி வந்து உங்களுக்கு நான் 50,000 வின் பண்ணி கொடுக்குறேன், ஃபேண்டசியில 50,000 வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இவங்களும் பேசியிருக்காங்க. பேசுறப்போ அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்லயே, அதாவது எனக்கு நீங்க காசு தர வேண்டாம், எனக்கு நீங்க அனுப்ப வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களோட Dream11 வேலட்லயே ஒரு 50,000 ஆட் பண்ணிடுங்கிறான். ஆட் பண்ணிட்டு அந்த ஐடி மட்டும் எனக்கு கொடுங்க, நான் விளையாண்டு உங்களுக்கு வின் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றோம். நான் வின் பண்ணி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 50,000 வந்து நான் 3 லட்சமோ 4 லட்சமோ ஒரு 10 நாள்ல மாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க கொஞ்சமா ஒரு 5% ஒரு கமிஷன் மாதிரி கொடுங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை கேட்டு இவருக்கும் ஆனந்தம். ஏன்னா நம்ம அக்கௌண்ட் தானே, ஏன்னா நம்ம அக்கௌண்ட்ல தான் வேலட்ல தான் ஆட் பண்ணிருக்கோம் காசு, நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ வித்ட்ராவல் பண்ணாலும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ அவன்கிட்ட ஐடி கொடுத்தாலுமே வித்ட்ராவல் பண்ணா நம்ம அக்கௌண்ட்டுக்கு தானே வரும். அப்படிங்கிற மாதிரி முழுசா நம்பி அவங்கள்ட்ட ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு 50,000 ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, பிரைவேட் கான்டெஸ்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான், அந்த 50,000 ஒரு கான்டெஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த டீம், ஏன்னா ஐடி 2 ஐடியுமே அவங்கள்ட்ட தானே இருக்கு, இந்த இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு 10 பேர்த்த போட்டுட்டு அவனுக்கு இருக்கிற மாதிரி சும்மா இருக்கிற ஒரு பிளேயிங் கிரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் எல்லாத்தையும் போட்டு அவன் வின் பண்ணிட்டு அப்படியே அவன் ஐடிக்கு அந்த காசு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டான். ஸோ இப்படியுமே ஸ்கேம் நடக்குது. சரிங்களா? இப்போ இதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, Dream11ல இந்த பிரைவேட் கான்டெஸ்ட் யார் கிரியேட் பண்றாங்களோ அவன் வின் பண்ணான் அப்படின்னா அதை வந்து ஃபயர் பிளே வயலன்ஸ் சொல்லிட்டு அமௌண்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. அதுலயுமே ஸ்மார்ட்டா யோசிச்சு அவரோட அக்கௌண்ட்லயே, அதாவது நம்மளோட யூசரோட அக்கௌண்ட்லயே பிரைவேட் கான்டெஸ்ட், அவர் கான்டெஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணி அவன் வின் பண்றான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரிலாம் போய் ஏமாறாதீங்க. யாராலையுமே உங்களுக்கு வின் பண்ணி கொடுக்க முடியாது. உங்க ஒரு முயற்சி, உங்களோட அறிவு, உங்களோட ஃபேண்டசி நாலேஜ் இதெல்லாம் வச்சுதான் உங்களால வின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம்ஸும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலகிராம். ஸோ டெலகிராம்ல ஃபேக் ஐடிங்க, இதுதாங்க ரொம்ப 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 ஒர்ஸ்ட், ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு இதுதான். இப்போ என்னன்னா, இப்போ என்னோட தமிழ் பெல் அப்படிங்கிற ஒரு சேனல் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட சேனல்லையே நிறைய ஃபேக்கான ஐடிஸ் இருக்கு. நீங்க போய் தமிழ் பெல் சர்ச் பண்ணீங்கன்னா 10 தமிழ் பெல்னு ஒரு பேர்ல வரும். அதுல நீங்க ஏதாவது ஒன்று என்னது கரெக்டா டச் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வரும். நான் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் வேற எதுலயே போயிட்டு டச் பண்ணி போயிட்டீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க, என் பேரை வச்சு பிரைம், நான் வந்து நீங்க ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீம் தரேன் அப்படிங்கிற மாதிரி லிங்க் போட்டுறாங்க. நீங்க டச் பண்ணி அதை காசு கொடுத்துறீங்க, அப்புறம் உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு இல்லை, என்ன மாதிரி பெரிய ஓரளவு பெரிய சேனல்ஸ், ஓரளவு ஒரு அதிக சப்ஸ்கிரைபர், கிட்டத்தட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் 60 சப்ஸ்கிரைபர் இருந்தாவே தூக்கி அதே மாதிரி பண்ணிடுறாங்க. ஓரளவு வாட்ச் இருந்துச்சுன்னா, ஒரு 5,000 பேர் பாக்குறாங்க ஒரு சேனல் அப்படின்னா, உடனே அந்த இதுக்கு வந்து ஒரு ஃபேக்கா ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்படி போய் ஏமாந்துறாங்க. இதுக்கு என்ன வழினா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழினா, இப்போ எங்களோட வீடியோ பாக்குறீங்க, எங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட லிங்க் நாங்க கொடுக்குறோம். ஸோ எங்களோட அஃபீஷியல் லிங்க், அந்த லிங்க் டச் பண்ணீங்கன்னா எங்களோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஃபேக்கான சேனல்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான அந்த உங்களை ஏமாத்துற விஷயத்துல இருந்து இப்படிதான் ஒவ்வொன்றா நீங்க தான் உங்களை நீங்க பாத்துக்கணும். ஏன்னா மணி உங்களுடையது. இப்படிலாம் ஏமாத்துறாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இப்படி சொன்னா ஒரு 5,000 பேர் பாப்பீங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். ஏமாறுறது என்னமோ 10 பேரும் 15 பேரும் தான். அந்த 10 பேரும் 15 பேரும் எங்கள்கிட்ட சொல்றப்போ நாங்க ஒரு 5,000 பேருக்கு தெரியப்படுத்த முடியுங்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. அதை நான் தெரியப்படுத்துறேன். ஸோ அதுதான் அதோட ஒரு விஷயம். இந்த நேரத்தை தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேக்கான ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டு ஏமாத்துவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இப்போ நான் வந்து என்னோட சேனல்ல வந்து வின்னிங் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஆனா நல்லா நீங்க நோட் பண்ண தெரியும், நான் எந்த டீம்ஸை கொடுக்குறோன்னு உங்களுக்கு கொடுக்குறனோ அதுல வின் பண்ணிருந்தா மட்டும் தான் போடுவேன். சரிங்களா? அதை நீங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இவ்வளவுதாங்க சிம்பிள். நம்ம ஒரு டீமை உங்களுக்கு கொடுக்குறோம், அதே டீம்ல வின் பண்ணிருக்குன்னா அதுல வின் பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை போறோம் அப்படின்னா ஓகே. அவன் எதுவுமே கொடுக்காம நான் 1 கோடி ரூபா வின் பண்ணிட்டேன், டெய்லி 1 கோடி வின் பண்றேன், டெய்லி 1 லட்சம் வின் பண்றேன், டெய்லி 5 லட்சம் வின் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கிரீன்ஷாட்டை போடுறப்போ அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. முதல்ல ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு காசை கூட உனக்கு வின் பண்ணி தரேன் அப்படின்னு கேட்கறவன்ட்ட தயவு செஞ்சு போகாதீங்க. இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ அது வந்து உங்களை வந்து இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் தப்பிக்க வச்சுக்கும். இதுல இருந்து நீங்க மாட்டிக்காம உங்களோட பணத்தை வீணடிக்காம இருப்பீங்க.
இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு ஸ்கேம்னா என்னங்கிற விஷயத்த புரிய வச்சிட்டீங்க. இதுக்கு மேல நான் இதுல மாட்டாம எப்படி இதுல நாம ப்ளே பண்ணுங்கிற விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஆனா நார்த் இந்தியன் மட்டும் எப்படி வின் பண்றாங்க, இதுதான் என்னோட பெரிய கேள்வி. சிம்பிள் தாங்க இது ரொம்பலாம் இது காம்ப்ளிகேட் கிடையாதுங்க. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்படின்னா நம்ம உள்ள போய் டச் பண்ணி பாக்குறப்போ தமிழ்நாட்டை தவிர வேற எது இருந்தாலுமே அவங்க நம்மளோட ஆப்போனன்ட் ஸ்டேட் ஆயிடுறாங்க, இல்ல வேற ஸ்டேட் ஆயிடுறாங்க. நார்த் இந்தியனாவே நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடறோம். லைக் ஆந்திராவில இருந்து ஒருத்தர் வின் பண்ணாருன்னா அவர் சவுத்துங்கிற மனநிலைக்கு நம்ம வரமாட்டோம். கர்நாடகாவில இருந்து ஒருத்தர் வின் பண்றாரு, கேரளா வின் பண்றாருன்னா சவுத்துங்கிற மனநிலைக்கு நம்ம வரமாட்டோம். நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வேற யாரு வின் பண்ணாலுமே அவங்க நார்த் இந்தியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, யூசர்ஸ் பர்சன்டேஜ் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். கிட்டத்தட்ட 7.5% தான் ட்ரீம் 11 யூசர்ஸ்லயே வெறும் 7% மட்டும்தான் தமிழ்நாட்டில இருந்து யூசர்ஸ் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 93% வந்து அதர் பீப்புள்ஸ், அதாவது வேற ஸ்டேட்காரங்க தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ 93% இருந்து தான் அதிகமான வின்னிங்ஸ் ரேஷியோ வரும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தெளிவுக்கு வாங்க. இப்ப வந்து ஒரு 10 மேட்சுக்கு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டாருனாவே அது பெரிய விஷயம் தானே. அதுலயுமே அந்த 7%லயுமே 4.5% பேர் தான் ஆக்டிவ் யூசர்ஸா இருக்காங்க. ரெகுலரா பிளே பண்ணிட்டு இருக்கவங்களே ஒரு 3.5% இருந்து 4% பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அவங்க இதை கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய இன்ஸ்டியூட்டே இருக்கு. நான் கல்கட்டா போயிருந்தப்ப நான் அதை பார்த்தேன். சின்னதா இன்ஸ்டியூட் மாதிரிலாம் வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 20 பேர்த்த வச்சு அதுக்காக ஒரு மந்த்லி பேமெண்ட் மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டீம்ஸை போடுங்க, இது ஒர்க்லாம் பண்றாங்க. ஆக்சுவலி சிஸ்டம் வச்சு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அவங்க நிறைய ஒர்க் பண்றாங்க. அது நம்ம பார்க்கணும். நம்ம ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்காக நம்மளோட ஒர்க்கை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். அவங்களோட ஒர்க் இதுலயே முழுசா போய் அதுல ஒர்க் அதிகப்படுத்துறாங்க. ஸோ அவங்க அதுல இருந்து நிறைய ப்ராஃபிட்ஸை பார்க்குறாங்க. ஸோ அதுதான் உண்மை. லைக் நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன்டேஜ் வைஸ் லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறப்போ நம்ம ப்ளே பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில இருந்து ப்ளே பண்ணக்கூடியவங்களோட சதவீதம் கம்மி. ஸோ அப்போ அந்த வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வரக்கூடிய அந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். அதை நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ லைக் ஒரு 1000 பேர் வந்து சரி ஒரு 100 பேர் ப்ளே பண்றாங்க, ஓவராலாக ஒரு 100 பேர் ப்ளே பண்றாங்க அப்படின்னா அதுல 3ல இருந்து 4 பேர் தான் வந்து தமிழ்நாட்டில இருந்து ப்ளே பண்றாங்க. அப்படிங்கிறப்போ இந்த 4 பேர்ல இருந்து எல்லா மேட்சுமே ஒருத்தர் தமிழ்நாட்டில இருந்து ஃபர்ஸ்ட் வர முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தானே. சோ இந்த மனநிலையை விட்டுருங்க. என்னடா அது எப்ப பார்த்தாலும் நார்த் இந்தியன்ஸ் தான் வின் பண்றாங்க, நம்ம வின் பண்ணவே முடியல, அப்போ ஏதாவது ஸ்கேம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அதிகமா அதுல இன்வால்வ் ஆகல, அதிகமா அதை நம்ம பயன்படுத்தலைங்கிறது மட்டும்தான் இதுல ஒரு உண்மை அப்படிங்கிறது சொல்லலாம். தென் அதே மாதிரி ட்ரீம் 11 ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஃபேக்கு கிடையாது. ஃபேக் பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்கான விஷயத்த சொல்றேன். 7 மணிக்கு டெட்லைன் அப்படின்னு வச்சுக்கோமே, 7:10க்கு நீங்க போயிட்டு 7:01க்கு நீங்க போயிட்டு எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கிற டீமை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3 மணி நேரம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வின் பண்ணவங்களோட பேர் அதில் இருக்கா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணதில் அவங்களோட பேர் இருக்கும். பட் என்ன பண்ணலாம், என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, பை சான்ஸ் இப்போ நான் டீமை போடுறேன் அப்படின்னா என் டீம் மாதிரி டிட்டோவா இன்னொரு டீம் அதுல போய் காப்பி ஆகிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன் அப்படின்னா ட்ரீம் 11 அவங்களும் வந்து என்ன டீம் அப்படியே காப்பி பண்ணியிருந்தா 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த மாதிரி வேணா மேபி காட்டலாம். அதுக்கு வேணா வழி இருக்குமே தவிர அதர்வைஸ் கடைசியில போயிட்டு எடிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் காமிக்கிறது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து அவங்க பண்றதுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா கமிஷன் வைஸ் அவங்களுக்கு நிறைய வருமானம் வருது. ஸோ இந்த சார்ந்து அதாவது ட்ரீம் 11 எந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்றாங்க, எதெல்லாம் ஏர்ன் பண்றாங்க, எப்படி ஏர்ன் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்காக ஒரு வீடியோவும் நான் உங்களுக்காக நான் மேக் பண்றேன். அது அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ வின்னிங் ரேஷியோ வந்து நார்த் இந்தியன்ஸ் பர்சன்டேஜ், அதாவது பிளேயிங் பர்சன்டேஜ் வந்து நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து யூசர்ஸ் வந்து நிறைய பிளே பண்றாங்க. ஸோ அதனால அவங்களோட வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப நார்த் இந்தியன் எப்படி வெற்றி பெறாங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டீங்க, ஸ்கேம்னா என்னங்கிற விஷயத்த விளக்கிட்டீங்க. இந்த எல்லா சேனலையும் பிரைம்னு ஒரு விஷயம் சொல்றாங்களா, அது பிரைம்னா என்ன? அதுதான் எனக்கு ஒரு மண்டையில சிம்பிள் தாங்க. ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஒரு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்னு ஒரு ஆப் இருக்கு, அமேசான் பிரைம் ஒரு ஆப் இருக்கு. எல்லாமே நம்ம காசு கொடுத்து அதை நம்ம பாக்குறோம். ஒரு மூவி புது மூவி வந்துட்டா கொஞ்ச நாள் ஓடுனதுக்கு அப்புறம் அமேசான் பிரைம்ல வந்துடுது, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வந்தது, அதுக்கு காசு கொடுத்து நம்ம இதை பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் ஒரு டீமை கிரியேட் பண்றேன். நான் வந்து எனக்கு அந்த காசெல்லாம் வேணாம் சாமி, நான் அதில் ப்ளே பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய எனக்கு அமௌண்ட் போதும். என்னோட யூசர்ஸ்க்கு வந்து நான் என்னால முடிஞ்ச ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், அவங்களுக்கு என்னோட டீமை ஷேர் பண்றேன். அவங்க பிடிச்சா போடுறாங்க, பிடிக்கலாம் இல்லை, அதெல்லாம் அதுல இருந்து 1 or 2 பேர் சேஞ்ச் பண்ணி யூசர்ஸ் ப்ளே பண்றாங்க. நான் ஃப்ரீயா தான் கொடுப்பேன். நான் என்னோட மனநல அது எல்லாத்தோட மனநலம் அப்படி இருக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அவங்க என்ன சொல்றாங்க, நான் இதுக்காக நான் வேலை செஞ்சிருக்கேன், இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நான் ஒரு டீமை கிரியேட் பண்றேன்னா அதுக்காக நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த யோசிப்பதற்கும் என்னோட டைமை நான் செலவு பண்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் காசு வேணும்ல அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா சில பேர் வந்து பிரைம் பண்றோம். பிரைம் மீன்ஸ் நான் ஒரு டீமை கொடுக்குறேன், அது நீ அந்த காசை கொடுத்து நீ வாங்கிக்கோ,
அது வின்னார் லாஸ்ங்கிறது உன் பக்கம். நான் டீமை கொடுக்கறதுக்கு நீ நம்ப என் மேல நம்பிக்கை வச்சுன்னா எனக்கு நீ காசை கொடு, காசை கொடுத்து நீ வந்து பிரைம் வாங்கிக்கோ. பிரைம்ல இந்த மாசம் ஒரு மாசம் ஃபுல்லா நான் கவர் பண்றேன். இதுல வந்து மந்த்லி பேக்கேஜ், பெர் டே பேக்கேஜ், பெர் டீமுக்கு பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வச்சிருக்காங்க. ஒரு மேட்ச்னா ஒரு டீம் கொடுப்பேன், அந்த ஒரு டீமுக்கு நீ 100 ரூபா கொடுக்கணும், மாசத்துக்கு 3000 கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேக்கேஜ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரைம் அப்படிங்கிறது வந்து அது உங்களோட மனநிலைக்கு விட்டுறேன். அது நீங்க கொடுத்து நீங்க போய் பிரைம் வாங்கி பண்றதும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். உங்கள்ட்ட காசு இருக்குன்னா நீங்க பிரைம் வாங்கிக்கிங்க, அது பிரச்சனை இல்லை. பட் அந்த பிரைம்னு சொல்லிட்டு இந்த ஏமாத்திக்கிட்டு போறவங்களால விட்டு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஏன்னா 30 நாளுமே உங்களுக்கு வின்னிங் டீம்ஸை கொடுக்கறதுங்கெல்லாம் பாசிபிளே கிடையாதுங்க. ஒரு நார்மலா யோசிங்க, பாசிபிளா முதல்ல யார் யார் விளையாட போறோம் அப்படிங்கிறத கணிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களே ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது பாசிபிளே கிடையாது. அதையும் தாண்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த டைம்ல போறப்ப எனக்கு ஒரு டீம் கொடுத்தாருன்னா அதை நான் எடுத்து அப்படியே நான் போட்டுட்டு போயிருவேன், எனக்கு நான் போய் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. ஸ்மால் லீக்ஸ்ல எனக்கு டெய்லி ஒரு 500 கிடைச்சா போதும் நினைக்கிறவங்க மேபி நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க பிரைம் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரைமுக்கு கொடுக்குற காசை நீங்களா கட்டுறப்போ அதுல வின்னர் லாஸ், சப்போஸ் பிரைம் கொடுக்குறவங்க லாஸ் ஆயிட்டாலுமே உங்களுக்கு கஷ்டம் தான். அதுக்கு நீங்களே போட்டு லாஸ் ஆனா கூட சரி நம்மளே போட்டு லாஸ் ஆயிட்டாங்க மனநிலைக்கு போயிடலாம். சப்போஸ் வின் பண்ணிட்டா கூட அவனுக்கு கொடுக்குற காசுல நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வின் பண்ணலாம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் பிரைம் நான் பண்ண மாட்டேன். பிரைம் நான் வந்து இதுவும் பண்ண மாட்டேன், சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். பட் பிரைம்ல நல்லா பிரைம் பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது நான் ஒரு வேலை செய்யறேன், எனக்கான ஒரு அங்கீகாரமா அந்த பணத்தை நான் பாக்குறேன். ஒரு 3 மணி நேரமும் 4 மணி நேரமும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அதுக்காக கொஞ்சம் நான் காசை வாங்கிட்டு டீமை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க பண்றாங்க. ஸோ அது அவங்களோட ஒரு விருப்பம் தான். சரி, ஓகே. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மேற்கொண்டு வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இன்னும் இந்த ஃபேண்டசி சார்ந்து இந்த ட்ரீம் 11 சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. நான் கண்டிப்பா அதுக்கடுத்த வீடியோஸ் நான் மேக் பண்றோம். ரெகுலரா மேட்சஸ்க்கு சார்ந்து தமிழ் பில்லையும் வீடியோஸ் வந்துடும். ஸோ இந்த சேனல்லையுமே வந்து வீடியோஸ் வரும், எல்லா மேட்சஸ்க்கும் இதுலயும் வீடியோஸ் வரும். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நிறைய ஒரு விஷயங்களை உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்கறதுக்காக சில மாதிரி வேற மாதிரி நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ ரெகுலராக கண்டினியூஸாக வீடியோ வரும். 2 சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும், எதனால நார்த் இந்தியன்ஸ் அதிகம் வின் பண்றாங்க, இந்த ஸ்கேம்லாம் அவங்களுக்குலாம் தெரியாம இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய லைக் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ என்னால ஷேர் பண்ண முடியாது, எனக்கு யார் ஃபேண்டசி யூசர்ஸ்னு தெரியாது, யாரா விளையாடுறான்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி ஷேர் பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. அது அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் ரெக்கமெண்டா கொண்டு போய் நிறுத்திடும். அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்யூ.